இலங்கை கடற்பரப்பிலிருந்து மீட்கப்பட்ட ஈரானிய வீரர்களை இலங்கை அரசு திருப்பி ஈரானுக்கு அனுப்பக்கூடாது என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கை அதிகாரிகளிடம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது. IRIS தீனா கப்பலில் இருந்து உயிர் தப்பிய ஈரானிய கடற்படை வீரர்களையும் மேலும் இலங்கையில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ள IRIS புஷர் என்ற மற்றைய கப்பலின் குழுவினரையும் ஈரானுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடற்படை வீரர்களை ஈரான் பிரச்சார நோக்கங்களுக்காக பயன்படுத்த முயற்சிக்கலாம். ஆகையால் அதனை தடுத்து நிறுத்தும் வகையில் இலங்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இது தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்ட ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் ஐநாவின் கடல்சார் மற்றும் சர்வதேச சட்டங்களின்படி இலங்கை செயற்படும் என்று இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அமைச்சர் விஜித ஹேரத்துடனான தொலைபேசி உரையாடலில் IRIS தீனா கப்பலில் இருந்த மாலுமிகளை மீட்டு உதவியமைக்காக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி நன்றி தெரிவித்திருக்கிறார். காலி கடற்பரப்பில் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பலினுடைய பாகங்கள் ஹிக்கடுவ முதல் சீனிகம வரையான கடற்பகுதிகளில் கரையொதுங்கி இருக்கின்றன. எபிக் ஃபியூரி எனப்படும் அமெரிக்காவின் ஈரான் மீதான இந்த போர் நடவடிக்கையின் முதல் 100 மணித்தியாலங்கள் 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவீனப்படுத்தியுள்ளது. அதாவது 370 கோடி அமெரிக்க டாலர்கள், 1,11,000 கோடி இலங்கை ரூபாய்கள், 891.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒரு நாளில் செலவாகி கொண்டிருக்கிறது. டொமாஹவுக் என்கின்ற குரூயிஸ் மிசைல் ஒன்றினுடைய விலை 2 மில்லியன் டாலர்கள் பெறுமதியுடையது. பட்ரியோட் இடைமறைப்பு ஏவுகணையினுடைய விலை 3 தொடக்கம் 4 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடையது. தாட் இடைமறைப்பு ஏவுகணை 12 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புடையது. ஒரு இரவில் டசின் கணக்கான ஏவுகணைகள் ஏவப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல 100 மில்லியன்கள் செலவாகி கொண்டிருக்கின்றன. இருப்பினும் போரை தொடர்ந்து நடத்த போதுமான வளம் இருப்பதாக வாஷிங்டன் தெரிவித்தவாறு இருக்கிறது. அமெரிக்கா இந்த போர் பிராந்தியத்தில் 50,000 துருப்புக்களையும் 200 போர் விமானங்களையும் 2 விமானந்தாங்கி கப்பல்களையும் நிறுத்தியிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் இதுவரை 2000 இலக்குகளை தாக்கியிருக்கின்றன. இஸ்ரேல் அமெரிக்கா போல் அல்லாது இடைமறைப்பு ஏவுகணைகளையும் தொடர்ச்சியாக ஏவ வேண்டியுள்ளது. அவையும் பல மில்லியன் டாலர்களை செலவழித்து வருகின்றன. போரின் முதல் நாளில் மட்டும் ஈரான் இஸ்ரேலை நோக்கி 200 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருந்தது. அவற்றில் பலவற்றை இஸ்ரேல் இடைமறித்திருந்தது. ஆனால் மீண்டும் மீண்டும் தொகையான ஏவுகணைகளை இடைமறித்தல் என்பது இஸ்ரேலின் இடைமறிப்பு ஏவுகணை கையிருப்பை பாதித்து கொண்டிருக்கிறது. இந்த போர் இஸ்ரேலின் பொருளாதாரத்தை தாக்குகிறது. ஒரு வாரத்துக்கு இஸ்ரேல் 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்த போருக்காக செலவழிக்க வேண்டியிருக்கிறது. இதே நேரம் ஈரான் வித்தியாசமான மூலோபாயத்துடன் போரிடுகிறது. ஈரானிடம் அதிகளவான பாலிஸ்டிக் மிசைல்களும் ட்ரோன்களும் காணப்படுகின்றன. இதுவரை 500க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் 2000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களும் ஈரானால் ஏவப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வகை ட்ரோன்களின் உற்பத்தி செலவு மிகவும் குறைவானது. ஆகையால் அதிக அளவில் அவற்றை ஈரான் பயன்படுத்த முடிகிறது. ஆனால் அவற்றிற்கும் எல்லை உள்ளது. ஈரான் ஏற்கனவே பல பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்கள் ஈரானின் ஏவுகணை ஏவுதளங்களை குறிவைத்துக் கொண்டிருக்கின்றன. அதேபோல் ஆயுத களஞ்சியங்களையும் உற்பத்தி தளங்களையும் தாக்குகின்றன. இந்த விடயம் ஈரான் எவ்வளவு தூரம் எதிர்த்தாக்குதல்களை செய்ய முடியும் என்பதனை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் 2 பக்கமும் யார் வெல்லுவார்கள் என்ற கேள்வியை விட யார் அதிக காலம் போர் செய்வார்கள் என்ற கேள்வியே பிரதானமாக காணப்படுகிறது.